ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. 2மே ஒண்ணுதான். பட் பைத்தான்ல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இதுல வந்து ரொம்ப சின்டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப பிளண்டா இருக்கும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஆனா ஜாவாலலாம் வந்து உங்களுக்கு அதுக்கு பயங்கர சின்டாக்ஸ் இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமே வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. பிகாஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே அசம்ஷன்ங்கிற மீனிங்ல தான் வரும். நீங்க வந்து திங்க் பண்ணணும், அஸ்யூம் பண்ணணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி தெரியாது. சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு ஹைட் பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னால என்னன்னா we are creating an abstract class. அப்ஸ்ட்ராக்டா ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட வியூக்கும் ஒரு ஒரு பெயிண்டிங்க்கு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் அப்படின்னா ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அனலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ரியல் கான்செப்ட் வந்து அந்த ப்ரோக்ராம்ல தெரியவே தெரியாது. ஆனா இங்க ஏதோ மெத்தட் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். அதோட ஒரிஜினல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ரெண்டு கீவேர்ட் வந்து இங்க யூஸ் ஆகும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராம், அதாவது இது வரைக்கும் நம்ம எழுதின ப்ரோக்ராம் எல்லாமே நார்மல் கிளாஸ்ங்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கறாங்க, இஸ் திஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம பார்த்த உடனே உங்களால இதை கண்டுபிடிக்க முடியுதா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதுல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா that abstract class or classes that have one or more abstract methods. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு ஒரே ஒரு கீவேர்டு இருந்தா கூட இந்த டோட்டல் ப்ரோக்ராமுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ப்ரோக்ராம் தான் சொல்லுவாங்க. ஸோ எதர் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் சரி, இல்ல மல்டிபிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அதுல இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அப்ப என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெத்தட்ஸ் விச் ஆர் லெஃப்ட் பிளாங்க். ஒரு மெத்தட பிளாங்கா விட்டு வச்சுட்டு வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணி ரன் பண்றதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறது பேரு தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நம்ம பாஸ்ங்கிற கீவேர்ட் வந்து கொடுப்போம் பிளாங்க்குன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதை பாஸ்ங்கிற கீவேர்ட் கொடுத்து பிளாங்கா வச்சிருப்பாங்க. வேற ஒரு இடத்துல இருந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டை கால் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட். இந்த அட்டுங்கிற சிம்பிள் வந்து நம்ம திருப்பியும் டீட்டெயிலா டெக்கரேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட்ல படிப்போம். பட் இப்போதைக்கு இந்த சிம்பிள் வந்து எதுக்குன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டெக்கரேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெக்கரேட்டர்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு பெயிண்டிங் பண்றது டெக்கரேஷன் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி பேஸ்மெண்ட் வந்து இருக்கு, we are making some giving some outer decoration. அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அது மேல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பேஸ் வந்து எனக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஆனா அந்த மெத்தட் வந்து பிளாங்கா இருக்கு. அதுக்கு வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு மெத்தடை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அங்கிருந்து தான் ரன் ஆகும், ஆனா இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்றதுதான். ஏன்னா அங்க ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்கக்கூடாது. அந்த ரீசனுக்காக அந்த மெத்தடை உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்து அதோட நேம மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்ப இந்த நேம் எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் இது வந்து இங்க வந்து நம்மளால இப்போதைக்கு ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதனால இது வந்து பைத்தான்ல டிஃபால்ட்டா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அது நம்ம கண்ணுக்கு இப்பவும் தெரியாது. ஏபிசிங்கிறது தான் அந்த மெத்தடோட பேரு, அந்த லைப்ரரியோட பேரு. ஸோ அதை வந்து நீங்க டைரக்டா இம்போர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் கேபிட்டல் ஏபிசி, இது எல்லாமே வந்து கீவேர்ட் இப்படிதான் கொடுக்கணும். ஒரு ஏன்னா லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்றது நம்ம தனியா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா
இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை எங்க இருந்து கால் பண்றோம்னா ஏபிசிங்கிற ஒரு லைப்ரரி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. அங்க இருந்து ஏபிசிங்கிற பேக்கேஜை கால் பண்ணி ஏபிசிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற மெத்தடை கால் பண்ணி அதை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி இதெல்லாம் டிஃபால்ட் உங்களுக்கு. இது வந்து பின்னு ஒரு கிளாஸ் ஏவை வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. இதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்றோம். ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒண்ணுமே இருக்காது, பிளாங்கா தான் இருக்கும். ரன் ஆகுறது பேசிக்கா சிம்பிளா நமக்கு ரன் ஆகும். திஸ் இஸ் அ டிஸ்பிளே மெத்தட்னா அவுட்புட் வந்து வரப்போகுது நமக்கு. திஸ் இஸ் அ டிஸ்பிளே மெத்தட் தான் அவுட்புட். ஆனா இது புரியறதுக்காக நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற கீவேர்ட் புரியறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, இல்லாத வேற ஒரு இடத்துல இருக்கிறத ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்மளோட கிளாஸ்க்குள்ள நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது we use the symbol called at symbol which is a decorator. அண்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஹோல் கிளாஸ் அந்த ப்ரோக்ராமோட பேரே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் சொல்லுவோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் cannot be initiated and requires subclasses to provide the implementations. இந்த இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டைரக்டா உங்களுக்கு ரன் ஆகாது. இதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. இந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்போ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டைரக்டாவே ஏவை வந்து கால் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இங்க பிக்கு பதிலாக டைரக்டா இந்த ஏன்னு கொடுக்கலாமான்னா அப்படி கால் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸை நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஹெரிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒன் ஆர் மோர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னா என்னன்னா வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தனியா ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல அட் சிம்பிள் யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த அப்ஸ்ட்ராக்டா ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா அப்ப எப்படி அதை கால் பண்றதுன்னா புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஹெரிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி நம்ம அதாவது பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இந்த பார்ட்டை மட்டும்தான் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பாங்க எல்லா கம்பெனிஸ்லயும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா இந்த டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து ரன் பண்ணிடுவாங்க. அந்த மாடியூல் வந்து இந்த ஏபிசிங்கிற மாடியூல் இருக்கு இல்லையா, இது வந்து தனியா ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து யாருக்குமே ஆக்சஸ் இருக்காது. யாராவது ஒரு பர்சன் இப்போ கிரெடிட் கார்டை பத்தின கம்ப்ளீட் ஒரு கஸ்டமர் கூட கிளைண்ட் கூட டைரக்டா டீல் பண்றவங்களோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்ல அந்த டீம் லீடரோ அந்த ப்ரோக்ராமிங் அந்த செக்யூரிட்டி டாஸ்க் பண்ற ப்ரோக்ராம் எழுதுற பர்சன் மட்டும்தான் அந்த மாடியூல ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த மாடியூல் வந்து அக்சசிபிளா இருக்காது. பிகாஸ் அது வந்து செக்யூர் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால யாருக்குமே அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அதோட நேமை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அந்த நேமை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி இங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் அதேதான். எல்லா இதுவுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னா நம்ம அதை கால் பண்ணி வேற ஒரு இடத்துல நம்ம செக்யூரிட்டி ரீசனுக்காக கொடுத்துருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம அந்த இடத்துல இருந்து இங்கே கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பேர் தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டி இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்னா அவங்களோட இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு 100 கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் அது வந்து டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸல்லையோ இல்ல டேட்டா பேஸ்ல டிபில வந்து கஸ்டமரோட டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த டிபியை கால் பண்ணி இங்க வந்து இது லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருப்பாங்க, பைத்தான் கோட். ஸோ இது வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன் நடக்கிறது, அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை புல் பண்றது, அவங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை புல் பண்றது, அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. இப்போ இதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பெர்மிஷன் வந்து நமக்கு டினை பண்ணிருப்பாங்க. அப்ப இதை எப்படிதான் ஆக்சஸ் பண்றதுன்னா இது வந்து உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஆக்சுவலா பிஒய் ப்ரோக்ராம். இதுல ஒரு மாடியூல் வந்து ஏபிசின்னு இருக்கும். மாடியூல்னா என்ன அர்த்தம்னா
இந்த abc.py அப்படின்னு கூட இருக்கும் சில ப்ரோக்ராம்ஸ். ஸோ abc.py அப்படின்னா ஃப்ரம் abc.pyல ஏபிசிங்கிற பேக்கேஜ்ல அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற ஒரு மெத்தடை மட்டும் கால் பண்ணி இங்க வந்து நம்ம ரன் பண்ணோம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது பேர் வந்து எப்படின்னா பேக்கேஜ் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுதான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் லைப்ரரிஸ் தான். எல்லாத்துக்குமே இப்போ லைப்ரரி இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ்னா அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு லைப்ரரியில போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதே மாதிரி இம்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஃபெச் பண்ணணும்னா அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இம்போர்ட் பை கேம் அப்படின்னா கேமிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கேம் கிரியேட் பண்ணணும்னா அந்த லைப்ரரி. அப்புறம் டேட்டா அனாலிசிஸ்க்கு ஒரு லைப்ரரி, மிஷின் லேர்னிங்க்கு ஒரு லைப்ரரி, டீப் லேர்னிங்க்கு ஒரு லைப்ரரி, இந்த மாதிரி எக்கச்சக்க லைப்ரரிஸ் இருக்கு. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு. அந்த எந்த லைப்ரரி நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் இந்த இம்போர்ட்ங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு லைப்ரரியும் வந்து ரொம்ப பெருசு. ஒரு லைப்ரரிங்கிறது நார்மல் நம்ம ரியல் டைம் லைப்ரரியே யோசிச்சுக்கோங்க. ஒரு பெரிய லைப்ரரினா என்ன இருக்கும்? ரேக்ஸ் அண்ட் ரேக்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்கும். அப்போ அதை நம்ம எப்படி பிரிப்பாங்க? எல்லாத்தையும் புக்ஸ் அப்படின்னு காமனா சொல்றது வந்து வேற. லைப்ரரினா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜெனர், எந்தெந்த ஜெனர்ல இருக்கு புக்ஸ் வந்து, இது வந்து லிட்ரேச்சர் புக்ஸ், இது வந்து ஃபேண்டசி புக்ஸ், இது வந்து ஃபிக்ஷன் புக்ஸ்ன்னு சொல்லி எப்படி நாவல்ஸ் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிற மாதிரி அதை வந்து பேக்கேஜஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ பேக்கேஜுங்கிறது லைப்ரரிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பார்ட். இப்ப இந்த பேக்கேஜே பெருசு. அடுத்தது லைப்ரரியே ஒரு ரொம்ப பெருசு, அதுல பேக்கேஜுங்கிறது கொஞ்சம் பெருசு. மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கும். இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு 5 பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பேக்கேஜுக்குள்ளேயும் வில் பி ஹேவிங் மல்டிபிள் மாடியூல்ஸ். ஸோ ஒரு இதுலயுமே மல்டிபிள் மாடியூல்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ M1, M2, M3. இப்ப இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணிருக்கோம். ஸோ from ABC, from library, import ABC, package ABC எப்ப இது பண்ணுங்க. அதே மாதிரி import இன்னொரு பேக்கேஜ் which is abstract method. ரெண்டையும் import பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப என்ன ஆகுது? ஒரு பெரிய லைப்ரரியை ஃபுல்லா ஒரு டைமும் நம்மளால லோட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல எனக்கு அதுல ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் தேவை. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் அந்த சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் போய் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கணும்னா அது எனக்கு கஷ்டம். அதுக்கு பதிலா எனக்கு வந்து மேலேயே லிங்க் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். உங்களுக்கு டைரக்டா எது வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்றதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா ஜென்ரலா நம்ம வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் போட்டு நீங்க லைப்ரரி நேம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இதுவுமே அந்த லைப்ரரிக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். ஆனா இப்போ வந்து நமக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரோக்ராம் லோட் ஆகும்போது அந்த கம்ப்ளீட் லைப்ரரிலையும் போய் அதை தேடிட்டு போகும். அது வந்து கஷ்டம். நீங்க அப்படிதான் பார்க்கணும். ரியல் டைம்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும். பெரிய லைப்ரரியில போய் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தேடுறதுக்கும் நான் அதை இம்போர்ட் பண்ணும் போதே அந்த சின்ன இன்ஃபர்மேஷனை மட்டும் என்னோட சர்ச் இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு பெரிய புக்கு, ஒரு 500 பேஜஸ் புக்கை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோமோ அதோட நோட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்து அதுல தேடிக்கோங்கன்னு நான் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் எது படிச்சாலுமே இந்த லைப்ரரி இல்லாம நம்மளால எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நம்ம பண்ணது எல்லாமே வந்து பில்டிங் மெத்தட்ஸ் தான். பில்டிங்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதுக்கு எந்த லைப்ரரியும் தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாமே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே அதுலயே அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம லென்னு கொடுத்தா அது ரிசல்ட் கொடுக்குறது, டைப்னு கொடுத்தா ரிசல்ட் கொடுக்குது, ரேஞ்சுன்னு கொடுத்தா ரிசல்ட், ஆட்னு கொடுத்தா ரிசல்ட், இன்சர்ட், இதெல்லாமே டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ், டிஃபால்ட் மெத்தட்ஸ். ஆனா புதுசா நீங்க ஏதாவது பண்ண போறீங்க, இப்போ ஃபினான்ஸுக்கு ஒரு கம்பெனியில போய் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா
ஃபினான்ஸ் கம்பெனிக்கு தேவையான சில லைப்ரரிஸ் வந்து பைத்தான்ல இருக்கும். அவங்க இதுல பண்ற அந்த கால்குலேஷன்ஸ், அப்புறம் இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, மீன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து லாஸ் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து என்னன்னா அது ஒரு லைப்ரரியில இருக்கும் பைத்தான்ல. நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் கால்குலேட்டர் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, பைத்தான்ல அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும், நம்மளோட வேலை அப்படியே பாதியா குறைஞ்சிடும். அப்ப அதே இது வேற என்ன கம்பெனி, இப்போ டீப் லேர்னிங், அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் அட்வான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேஸை வந்து ஒரு கேமரால இருந்து டிடெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உங்க கேமரா வந்து, அதாவது வெப் கேமரா வந்து ஓப்பன் ஆன உடனே ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது டிடெக்ட் பண்றதுக்கு தேவையான கோடிங் எல்லாம் ஒரு லைப்ரரியில போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஏன் பைத்தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் தட் லைப்ரரி. அதுல இருக்கிற மல்டிபிள் லைப்ரரிஸ்னால தான் நம்ம பைத்தானை வந்து எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபீல்டுலயும் அதை யூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து லைப்ரரிஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்